ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இதுவரை இருந்த திமுக அதிமுக இனி இருக்காது. அதுதான் உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிற புரட்சி. பெருந்தலைவர் காமராஜர் இலவசம் கொடுத்தார், சீருடை கொடுத்தார் இலவசமாக, நோட்டு புத்தகங்கள் கொடுத்தார் இலவசமாக, உணவு போட்டார், மதிய உணவு இலவசமாக. ஏன்? தனக்கு கிடைக்காத கல்வி தன் நாட்டு பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்தார். பல்லாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்த தலைவன் அவர். பல்லாயிரம் மதுக்கடைகளை திறந்து குடிக்க வைத்த தலைவர்களும் ஆட்சியாளர்களும். இப்போது இதை மாற்றத்தான், இந்த நிலையை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் ஒரு லட்சிய உறுதியோடு களத்தில் நிற்கிறோம். இலவசமாக அரிசி போட்டால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் பிழைக்க முடியும் என்கிற ஏழ்மை நிலையில் என் இன மக்களை நிறுத்தியதுதான் இந்த ஆட்சியாளர்களின் சாதனை. தாடிக்கு அரப்பவன் தங்கம் கொடுத்தேன் தங்கம் கொடுத்தேன் என்று மாறி மாறி சொல்கிற இந்த கட்சியின் ஆட்சிகள் 10 ஆண்டு காலத்தில் மதுக்கடைகளை திறந்து 2 லட்சம் பேரை குடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் 2 லட்சம் பேரின் தாலி அறுத்தது சாதனையா வேதனையா என்பதை அன்பில் சிறந்த எனது மக்கள், அறிவில் சிறந்த எனது மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். வீர் வித்தவன் விஜய் மல்லையா, வீர் வித்தவன் 10,000 கோடி கடன் வாங்கி கையெழுத்திடாத வங்கிகள் இல்லை. அவரை கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒப்படைங்கள் என்ற போது இரவோடு இரவாக பத்திரமாக தப்பிக்க வைக்கிறது இந்த நாடும் அதிகாரமும். சோறு போட்டவன் பாலன், இந்த உரத்த நாட்டிலே ஒரு வேளாண் குடிமகன், விவசாயி, சோறு போடுகிறவன். 2 தவணை கட்டல. உழவு இயந்திரம் டிராக்டர் வாங்கினதுக்கு 2 தவணை தான் கட்டல. 50,000 1 லட்சம் ரூபாய். 10,000 கோடி எங்கே, லட்சம் ரூபாய் எங்கே? இதுக்கு ஒரு அரசு காவல்துறை தடியடி நடத்தி குண்டாசு போல ரவடி போல தாக்கி சிறையில் அடைக்குது. இப்ப அதிகாரம் யாருக்கு? பீறு போட்டவனை காப்பாற்றுகிற அரசு சோறு போட்டவனை கட்டி வச்சு அடிக்கிறது என்றால் இந்த அதிகாரம் யாருக்கானது? உழைக்கும் மக்களுக்கானதா? பாட்டாளி வர்க்கத்துக்கானதா? இதை மாத்தணும். மறுபடியும் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு மறுபடியும் சூரியனுக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? அது அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் அம்மையார் சசிகலாவுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கான அதிகாரம். சில அடிமைகள் அண்டி உண்டி பிழைப்பார்கள், அவ்வளவுதான். அம்மையார் ஜெயலலிதா லட்சியம் என்ன? இப்ப என்ன லட்சியம் சொல்றாங்க? தமிழர்களையும் தமிழர் நாட்டையும் தலைநிமிர வைப்பதுதான் என் லட்சியம். எவ்வளவு பெரிய லட்சியம்! தமிழர்களையும் தமிழகத்தையும் அப்புறம் நிமிர வைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர்கள் எம்எல்ஏவும் அமைச்சரையும் தரை நிமிர வைக்க வேண்டும் இல்லையா? கொஞ்சம் நிமிர வைக்கணும் இல்லையா? அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் எம்ஜிஆர் ரசிகரா இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அடிமை பெண் எம்ஜிஆர் ரசிகரா இருக்கிறதா பிரச்சனையா இருக்கு, அசிங்கமா இருக்கு. அந்த அதிகாரத்தை நிறுவ போவீங்களா? உதயசூரியன் ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது? ஐயா கலைஞருக்கு அவர் மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பேரம்பேத்திகளுக்குமான அதிகாரம். மாறி மாறி 50 ஆண்டுகளாக சூரிய ரெட்டலைன்னு போட்டு எங்க வாழ்க்கையை மொட்டையடித்து விட்டு 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் உப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் சட்டைக்கும் என் பொண்டாட்டிக்கு கையேந்தி நிற்கிறான் மானத்தமிழன். பொண்டாட்டிக்கு எந்த தலைவனுக்கு பிறந்த நாள் வரும் இலவசமா பொண்டாட்டி வைப்பான்னு கத்திரி கிடக்கிறான். நாய் பண்ணி எல்லாம் தனக்கான சோடியை தானா தேடிட்டு போகுது. மானத்தமிழன் வீரத்தமிழ் இளைஞன் இலவச பொண்டாட்டி கிடைக்காதா? ஜெயலலிதாவுக்கு எப்ப பிறந்த நாள்? 68 தானா இருக்கு, 69னா கூட ஒரு பொண்டாட்டி கிடைக்கும். இது ஒரு இனமா? இது ஒரு இனமா? பொண்டாட்டி கூட கட்டிக்க முடியாதவன் கடைசி வரைக்கும் பொண்டாட்டி எப்படி வச்சு காப்பாத்துறது? இந்த மானங்கட்ட பொழப்பு இந்த தமிழ் இனத்துக்கு தேவையா? மிக்சியில ஜெயலலிதா படத்தை ஓட்டினா, கிரைண்டர்ல ஓட்டினா, லேப்டாப்ல ஓட்டினா, கடைசியா என்னாச்சு? பொண்ணு மாப்பிள்ளை நெத்தியில ஒட்டிட்டான். இந்த 68வது பிறந்த பொண்ணு மாப்பிள்ளை நெத்தி. இந்த பக்கம் அம்மா நான் சொன்னதையெல்லாம் செய்துட்டேன், நீங்க ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லவே இல்லையே, ஏன் போனீங்கன்னா அடிக்கடி கொடநாட்டில் படுத்துக்கிறேன்னு சொல்லலையே, அதையும் செஞ்சீங்க. எல்லா எம்எல்ஏ அமைச்சரையும் காலில் விளைவிப்பேன்னு எங்களுக்கு சொல்லி ஓட்டு கேட்கல, ஏன் விளைவிக்கிறீங்க? எல்லா பயலும் திருட்டு பையன், ஒருத்தனை நீ விட்டு கூடாது. நுட்பமா பாரு, இந்தியாவில் எத்தனை மாநில முதலமைச்சர், எந்த மாநில முதலமைச்சர் சாராய தொழிற்சாலை காட்சி விற்கிறான்? எவன் ஃபேக்டரி வச்சிருக்கான்? நம்ம நாட்டு முதலமைச்சர் தான். எது செய்தாலும் எதிர்த்து செய்கிற ஜெயலலிதா அம்மையார். இவர் அண்ணா நூலகம் கட்டினா மூடிடுவாங்க, இவர் சட்டமன்ற கட்டிடம் கட்டா மருத்துவமனையை மாத்திடுவாங்க. அவங்களே சொல்றாங்க, கலைவாணர் கட்டின அரங்கத்தை இடித்தார்கள், நான் கட்டினேன். என்ன செய்தாலும் எடுத்து செய்வாங்க. ஆனா
இவங்க ஆட்சிக்கு வந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாலும் கலைஞர் ஐயா சாராயாலிருந்து சரக்கு ஓட்டுவாங்க. ஐயா கலைஞர் ஆட்சிக்கு வந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா சாராயாலிருந்து எடுத்து சரக்கு ஓட்டுவாங்க. நம்ம குடிச்சிட்டு சாவோம். நுட்பமா பார்த்துக்க, 2 பேரும் எதிர்ப்பு போல ஒரு நாடகம். ஜெயலலிதா உங்களுக்கு யாரு? கருணாநிதி உங்களுக்கு யாரு? உங்கள் முன்னால் நிற்கிற சீமான் உங்களுக்கு யாரு? நான் உங்க பிள்ளை. அது 2ம் பெரும் தொல்லை. இதை புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.